ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகணும்னு சொன்னால், ஒரு மேற்கரி வண்டி ஒன்று வந்து கியர் ஆயில் வந்து அடுத்து வந்து ஸ்பார்க் ப்ளக் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா பிளட் மாதிரி ஒரு நெட் ஒன்று வரும். இந்த நெட்டை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஆயில் வந்து அவுட் ஆயிரும். அது வந்து ஒழுங்காக ஆயில் வெளியாகும்னு சொன்னால் அந்த மேலே குறிக்கக்கூடிய இந்த ஏர் நெட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும். வந்து ரிலீஸ் பண்ணதான் வந்து ஆயில் வந்து நல்லா க்ளீனாக வந்து வெளியே வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆயில் வருதுன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து இதை ரிலீஸ் பண்ணணும். அடுத்து நம்ம ஆயில் ஊற்றுறேன்னு சொன்னால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கீழே இருந்து நம்ம எதை பெஸ்ட்டில் கலட்டணுமோ அதுக்குள்ளேருந்து வந்து புஷ் பண்ணும்போது ஆயில் வந்து மேலுக்கு அந்த ஓஃப்லர் வழியாக வெயில் வரும். அந்த ஆயில் வந்த உடனே வந்து அதை மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து கீழே வரக்கூடிய போல்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடும். இதான் வந்து கியர் ஆயில் மாற்றுற சிஸ்டம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பார்க் ப்ளக். இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து என்ஜி கியர் ப்ளக் தான் வந்து இதுக்கு வரும். அதனால் போடக்கூடிய இந்த அப்பான என்ஜி கியர் ப்ளக் மட்டும்தான் அதுக்கு போடணும். நம்ம அந்த ஸ்பார்க் ப்ளக்கை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். 2 ஸ்பார்க் ப்ளக் வரும். இதுக்கு மேலே கொண்டு கீழே கொண்டு 2 ஸ்பார்க் ப்ளக் வரும். இந்த ஸ்பார்க் ப்ளக் தான் வரும். இப்படி தான் இதுக்கு ரொம்ப சிம்பிளாக வந்து சேவைஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.